ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான கிராமத்து சுவையில் ஒரு ரசம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி எடுத்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சாச்சு. இது ஊறட்டும். இப்போ ஒரு உரலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி யூஸ் பண்ணல, உரல் யூஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அதே உரலில் ஒரு 6-7 பல் பூண்டு, நான் வந்து இன்றைக்கி தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன். ரெண்டு மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டு இதையும் அதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி 1க்கு 2 வந்து இடித்து எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஊற வச்ச புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளியை வந்து கையாலேயே நான் பிசைஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கைகளால் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இடித்து எடுத்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், மிளகு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து நம்ம கைகளால் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். அப்படியே கொதிக்க விட்டுறலாம். இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதை வந்து 2 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போது நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொதி வந்துச்சுன்னா போதும். எப்பவும் ரசம் வைக்கிறப்ப வந்து அதிகமாக வந்து கொதிச்சிடக்கூடாது. நுரைக்கட்டி வர்றப்ப வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ரசம் வந்து கொதிக்கட்டும். இது கொதித்து நுரைக்கட்டி வர்றப்ப நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடியும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நுரையெல்லாம் கட்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரசத்தை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு குழம்பு எதுவும் செய்ய தேவையே இல்லை. அப்படியே சாப்பிட்லாம் சாதத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை